பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மென்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். ஆண்டவராகிய தேவன் ஆவியாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரே ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறாரோ அங்கே நிச்சயமாக விடுதலையும் உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். இங்கே கிதியோன் மீதியானியருடைய கைகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாய் இருக்கிற நாட்களிலே இந்த கிதியோன் தன்னுடைய கோதுமையை பாதுகாப்பதற்காக ஆலைக்கு அருகாமையில போர் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் கிதியோனோடு இடைப்படுகிறார். அந்த கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் சொன்னான், கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் ஏன் நாங்கள் இந்த மீதியானியர்கள் கரங்களிலே அடிமைகளாய் இருக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் கிதியோனுக்கு வந்தவுடனே கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினவுடனே அவன் பலனடைந்தான். அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானுடைய கையிலிருந்து விடுவித்து காப்பாற்றினான். அந்த ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கிதியோன் மூலமாய் கொடுத்தார். காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் தங்கியிருந்தார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் வெற்றிகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அநேக ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கும்படியாகத்தான் பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தரே நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கிதியோன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா எழுதுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று. இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட அந்த பகுதியை இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது.
கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கும் பொழுது நொறுங்குண்டவர்களுக்கு விடுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்து விடுதலை கூறுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கும் தருவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். நாம் ஆண்டவரை விசுவாசித்து அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாமும் ஆண்டவருக்காக பலனடைவோம், கட்டுகள் அறுக்கப்பட்டு எழும்பி பிரகாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:16 இப்படியாய் சொல்லுகிறது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கு உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளும் பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியாய் சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை தருவேன் என்று சொன்னார். அவர்தான் கர்த்தர், அவர்தான் ஆவியானவர். கர்த்தரே அந்த சத்திய ஆவியானவர். அவர் நமக்குள்ளே வந்து இறங்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பலனடைவோம். ஆண்டவருக்காக நாம் எழும்பி பிரகாசிப்போம். கட்டுகள் அறுந்துவிடும், சிறையிருப்புகள் மாறும். ஆகவே இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது நாம் பலனடைகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. எருசலேமில், யூதேயாவிலே, சமாரியாவிலே, பூமியின் கடைசி பரியந்தம் ஆண்டவருக்கு நாம் சாட்சியாய் நிற்போம். நாம் விடுவிக்கப்பட்டவர்களாய், ஜெயம் பெற்றவர்களாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாகவே விடுதலை உண்டு. இன்றைக்கு அந்த ஆவியானவரை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது கர்த்தரே நமக்குள்ளே இறங்கி வருகிறார். கர்த்தர் யுத்தத்தில் வல்லமையுள்ளவர். அவர் நம்மை ஜெயம் சிறக்க பண்ணுவார். அநேக மேன்மையான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு உதவி செய்வார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தையை கொடுத்தேன். கிதியோன் மேல் ஆவியானவர் இறங்கின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். இந்த நாளிலும் கூட பலவிதமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படும்படி கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்பி ஆசீர்வதியும் சுவாமி. கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, ஒவ்வொருவருக்கும் விடுதலையை இன்றைக்கு நீர் கொடுக்கிறீர் கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாய். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்ற வார்த்தையின்படி இன்றைக்கு ஒவ்வொருவரும் விடுவிக்கப்பட்டவர்களாக ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்க அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.